அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பும் அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 3% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 946 ரூபாய் 80% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 49% உள்ளது. கூகுள் ரேட்டையும் விட எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் நல்லா தான் இருக்குது. அதே போல் இந்தியாவை பொறுத்தவரையில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ஒரே ரேட் தான். ஆனாலும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் 1000 தினார் 2000 தினார் அனுப்ப போகும்போது கொஞ்சம் ரேட் கம்மியாகுது இந்தியாவுக்கும். அதே போல் தான் இலங்கைக்கும் ரேட்டு பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய், அதாவது 50 தினாருக்கு 959 ரூபாய் 63%, 955 ரூபாய் 51% வழங்குறாங்க 1,00,000, அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. 100 தினாருக்கு அதிகமாக அனுப்பும்போது இன்னும் கம்மியாகும். இது சஜில் எக்ஸ்சேஞ்ச். மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச். கேபிஇ எக்ஸ்சேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா 965 ரூபாயிலேருந்து 963 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க இலங்கைக்கு. கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் ஒரு 100 தினார் வரைக்கும் நீங்கள் நல்ல ரேட்டுக்கு அனுப்ப முடியும். அதே போல் 100 தினார் 50 தினாரை தாண்டி 200 தினார் 300 தினார் 400 தினார் இது போன்ற அதிகப்படியான பணம் இலங்கைக்கு நீங்கள் அனுப்பணுமா இருந்தால் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் ரேட்டை விசாரிச்சுட்டு, அதே போலவே யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் குருத்துபா மாலில் இருக்குது மேலே. அதே மாதிரி இன்னும் பல இடங்களில் இருக்குது. யுஏஇ எக்ஸ்சேஞ்சிலையும் நீங்கள் ரேட்டை முடிந்த அளவு விசாரித்து பாருங்கள். ஏன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 10 ரூபாய் சரி அதிகமாக கொடுக்குறாங்க. அதுவும் அதிக பணம் அனுப்பக்கூடிய சூழல்லையும் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச். கொஞ்சடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்தணும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பி முடித்ததுக்கு அப்புறமா பற்றுச்சீட்டு கையில் எடுத்ததும் எல்லா டீட்டெயில்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். வெளியாகி போகிறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குது. அதே மாதிரி அவங்க சொன்ன அதே ரேட் தான் விழுந்திருக்கு அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் 900 ஃபீல்ஸ் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. ரேட்டு ஒரு அளவுக்கு 150 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு ரேட் நல்லா இருக்குது. அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே ஒரு தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் நீங்கள் சில எக்ஸ்சேஞ்சுகளில் குறிப்பாக ஹவாலி, சால்மியா, குவைத் சிட்டி, மாலியா, அதே போல் ஜிலிப் ஷோ, ஹைதான், ஃபேஹில் இந்த மாதிரியான இடங்களில் பார்த்தீங்கன்னா எப்படியுமே பெஸ்ட்டான ரேட்டும் இருக்கும். அதே போல் கட்டணமும் கம்மியாக அறவிடுவாங்க. ஏன்னா அதிகமான வெளிநாட்டவர்கள் இருக்கிறதால. அதே போல் குடியிருப்பு பகுதிகளுக்கு நீங்கள் போனீங்களா இருந்தால் குவைத்தி குடியிருப்பு பகுதிகளில் எப்படியுமே ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுவாங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களை. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 643 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 917 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 17 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 191 ஃபீல்ஸ். இந்த நாட்களில் கொஞ்ச நாள் கம்மியாக இருந்துச்சு, மறுபடியும் இப்போ அரை தினார் அதிகரிச்சிருக்குது 22 கேரட். தவறுகள் செய்பவர்களுக்கு இனி அரபு நாடுகளில் இடம் இல்லை.
கல்ஃப் கோஆபரேஷன் ஸ்மித் 41வது மாநாட்டு கத்தாரில் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தெரிவித்தது. எந்த ஒரு குற்றச்செயலையும் பிடிபற்றாதீங்க. அதே போல் பயோமெட்ரிக் மனித உரிமைகளோடு செயல்பட வேண்டும், அதிகாரிகளுக்கு அதிரடியான உத்தரவு. அதே போல் பயோமெட்ரிக் தயவு செய்து எடுக்காமல் மட்டும் இருக்காதீங்க. 7வது ரிங் சாலையின் வேலை திட்டம் அதிரடியாக ஆரம்பிச்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், ஓட்டுநர்களுக்கு இனிமேல் தான் நிம்மதி பெருமூச்சு. அதே போல் பாலைவன பகுதிகளிலையும் தேடல் வேட்டை ஆரம்பமாகி இருக்குது. 5000 தினார் அபராதம் பகிகளை வைத்து பாலைவனங்களிலோ கூடாரங்களிலோ ஸ்டன் பண்ணுபவர்களுக்கு. அதே மாதிரி புஜர்ரா அவர்கள் பல சமூக சேவைகளை தொடர்ந்தும் செய்து வருகின்ற ஒருவர், மன்னராலும் கவர்னராலும் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய சேவைகளுக்கு எங்களுடைய பாராட்டுகள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல் தான் குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா தெரிவிப்பது. இனி வரும் நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் அடுத்த ஞாயிறு முதல் வியாழன் வரை லேசானது முதல் மிதமான தீவிர வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றார். அதே போல மழைக்கு பிறகு அடுத்த வார இறுதியில் மிகவும் குளிரான காலநிலை ஆரம்பமாகும். வடக்கு காற்றின் தொடர்ச்சியானது வெப்பநிலை குறைவு மற்றும் குளிர்காலத்தின் ஆரம்ப கால குளிர்ச்சியை அதிகரிக்கிறது. எதிர்வரும் நாட்களில் காலநிலையுடைய மாற்றம் மிகவும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தயாராக இருங்க. குளிர்காலம் மழை இதெல்லாம் சேர்ந்து வரப்போகுது, ரெடியாக இருங்க. وبعدها تتحول الرياح إلى الشمالية الغربية وتبعد هذا المنخفض الجوي وتضعف فرص الأمطار، ونلاحظ انخفاض ملحوظ في درجات الحرارة وبرودة شديدة بعد الأمطار مع الرياح الشمالية وهذه الجبهات السيبيرية الباردة. متوقع أن تنخفض درجات الحرارة ونشعر ببرودة شديدة تصل إلى 9 درجات في المناطق السكنية و4 درجات إلى 3 درجات في المناطق الصحراوية. فمتوقع نشتي نهاية نوفمبر وأهل المخيمات تدفوا عدل، دفوا عيالكم. موجات قطبية سيبيرية باردة جدا. متوقع شتاء بارد جدا هذا العام مع استمرار الرياح الشمالية والله أعلم. அதே போல் இந்த நாட்களில் வாகன ஓட்டுநர்களே லைட்டாக பொனட்டை திறந்து பாருங்கள், இல்லைன்னா வாகனத்தை ஒரு தட்டாவது தட்டுங்க. ஏன்னா நிறைய பூனைகள் போய் இந்த குளிர்காலத்தில் என்ஜினுக்குள்ளே போய் அழகாக சுருண்டுட்டு தூங்கிறது. நேற்றைய தினம் ஒரு சகோதரருடைய வாகனத்திலையும் திறந்து பார்க்கும்போது உள்ள என்ஜினில் தூங்கியிருக்குது பூனை. ஹலோ, සලාම් අලයිකුම්. කොහමද සෆ්රාන්? මම ඔය ෆොටෝ එකක් දැම්මා. මොකද දන්නවද? අපේ ගෙවල් වල රියදුරු මහත්තුරුන්ට පොඩ්ඩක් කියන්න. දැන් මේ දවස්වල සීතලයිනේ. වාහනේ ස්ටාර්ට් කරන්න ඉස්සෙල්ලා පොඩ්ඩක් වාහනේ තෙල් වතුර බලන්න නැත්නම් ඉස්සරහා බොනට් එකට තට්ටුවක් හරි දාන්න කියන්නේ. මම දැන් තෙල් වතුර බලන්න කියලා අරිනකොට ඔය කළු පූසා එන්ජින් එක ඇතුලේ නිදි. එකපාරට මාත් බය වෙලා ගියා. කළුම කළුයි. මේ පොඩ්ඩක් අපේ ගෙවල් වල රියදුරු මහත්තුරු දැනුවත් කරන්න. මේ දවස්වල සීතල නිසා පූසෝ රින්ගනවා මේ එන්ජින් එක ඇතුලේ. එහෙනම් තියෙනවා රියගේ පීටයවට. பயோமெட்ரிக் சென்டர்களில் இப்போ அதிகமான க்ரௌட் இல்லாததால் பலருக்குமே சில நேரங்களில் போய் எனக்கு செகல் வேலை செய்தில்லை, கொஞ்சம் தன்மையாக பேசுங்க. நிறைய பேருக்கு பயோமெட்ரிக் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டுமே இல்லாமல் எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பை இப்போ வரைக்கும் வழங்கிட்டு இருக்கிறாங்க பல பயோமெட்ரிக் சென்டர்களில், குறிப்பாக உம்முல் ஹைமானில். அதே போல் மிஷரஃபில் கூட இந்த வாட்டி ஒரு சகோதரர் போய் அப்பாயின்மெண்ட்டு இல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே போல் ஷாமியா மந்தகாவிலையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் இப்போ பயோமெட்ரிக்கான வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. சர்வதேச மனித உரிமைகள் ஒப்பந்தங்கள் மற்றும் உள்ளூர் சட்டங்களின் வெளிச்சத்தில் பயோமெட்ரிக் கைரேகைகளின் சட்ட பரிமாணங்களை பற்றி நேற்றைய தினம் விளக்கியிருந்தாங்க. மாண்புமிகு செயல் பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாவின் அனுசரணையின் கீழ் கல்வி மற்றும் பயிற்சி விவகாரங்களுக்கான உள்துறை அமைச்சகத்தின் உதவி துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் ஃபவாஸ் அல் ஹாலித் அல் முன்னிலையில் நேற்றைய தினம் இந்த உரையாடல் ஆரம்பமாகி இருந்தது. இதன் போது பயோமெட்ரிக்கினுடைய முக்கியத்துவம் மற்றும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் விளக்கியிருந்தாங்க. குறிப்பாக முக்கியமாக இந்த அதிகாரிகள் அனைவருக்குமே கூறப்படுறது ஒன்று தான், பயோமெட்ரிக்கை எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறது மிகவும் முக்கியம். அதே போல் வரக்கூடியவங்களோட மிகவும் நட்பான முறையில் நடந்து கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பயோமெட்ரிக் நிச்சயமாக
பயோமெட்ரிக் எடுக்கிறது வந்து முக்கியத்துவம் எதுக்காகன்னா, நம்ம ஏதாவது ஒரு கிரிமினல் குற்றமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டாலோ உடனடியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பயோமெட்ரிக் ஒன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு எந்த ஒரு குற்றச்செயலையும் ஈடுபடாதீங்க. அடுத்த செகண்ட் உங்களுடைய ஃபோட்டோ போதும், உங்களுடைய கண் கருவெளி ரெண்டையும் அவங்க ஸ்கேன் பண்ணியே நீங்கள் யார் என்னன்ற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து எடுத்துருவாங்க. அதனால் ரொம்ப கவனம். அதே மாதிரி பயோமெட்ரிக் சென்டர்களில் போனால் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி சரியாக நடந்துக்கோங்க. சில அதிகாரிகள் கொஞ்சம் சத்தம் வைப்பாங்க, இருந்தாலும் அதை வந்து நீங்கள் பொருட்டெடுத்தாது நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அவங்க எது சொல்கிறாங்களோ அதை சரியாக செய்யுங்க. 4 விரல்களை முதலாவது வைக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா கட்டை விரல் 2, அதுக்கப்புறம் கண்ணை ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில வேலை திட்டங்கள் வந்து அங்கனைக்கு இருக்குது. அதை வந்து சரியாக செஞ்சீங்கன்னாலே போதும், எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். وليست باعتبارها البصمة التقليدية. القانون في ديباجته وفي مذكرته الإيضاحية بين بأنه وضع للحماية الأمنية بحسبان أن المشرع يبتغي الحماية المسبقة على ارتكاب الجريمة. போதைப் பொருள், மதுபானம், இன்னும் சில குற்றச்செயல்கள், கொலை கொள்ளை கடத்தல், இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனித கடத்தல் அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வீடுகள்லேருந்து தப்பிக்க வைக்கிறது, ஆட்களை வந்து வேலைக்கு போடுறது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டிங்கன்னா நீங்களும் சேர்த்து தான். எந்த ஒரு அரபு நாட்டுக்குள்ளேயுமே அடி எடுத்து வைக்க முடியாது. நேற்றைய தினம் கல்ஃப் உச்சி மாநாடு நடந்தது கத்தாரில். அதன்போது உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா இதனை கல்ஃப் நாடுகள் அனைத்துக்குமே வேண்டுகோளாக வைத்துள்ளார். எந்த ஒரு நாடுமே இந்த நாடுகளில் இருந்து குற்றச்செயலில் ஈடுபட்டு போகிறவங்க ஃபிங்கர் வைக்கிறவங்க, இப்போ கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் எல்லாமே ஒன்றிணைந்திருக்கிறாங்க. உங்களுடைய எல்லா சிஸ்டமும் ஒன்று தான். நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுடைய பழைய எந்த நாட்டில் இருந்தீங்களோ அதோடைய பயோடேட்டா மொத்தமும் வந்து அங்கே காட்டும். அதனால் குற்றச்செயல்களில் மட்டும் ஈடுபட்டுறாதீங்க. அதுக்கு பிறகு எந்த ஒரு நாட்டுக்குமே, அரபு நாடு எதுக்குமே போக முடியாது. أصحاب السمو والمعالي والسعادة، يأتي انعقاد هذا الاجتماع في ظل تطورات إقليمية ودولية غير مسبوقة تفرض علينا تحديات تستدعي منا توحيد الجهود وتكثيف التنسيق بين أجهزتنا الأمنية في سبيل تعزيز قدراتنا الجماعية على التصدي للتحديات الأمنية المشتركة، وعلى رأسها مكافحة الإرهاب والتطرف ومكافحة انتشار الجريمة المنظمة العابرة للحدود ومكافحة ظاهرة انتشار المخدرات وتطوير آليات تبادل المعلومات بما يعزز من استقرار المنطقة وحماية مكتسباتها. وفي هذا السياق نتطلع جميعا إلى الاستحقاق القادم المتمثل في استضافة بلادي أعمال الدورة 45 للمجلس الأعلى لمجلس التعاون لدول الخليج العربية في مطلع ديسمبر القادم، وهي مناسبة تجسد تعزيز الروابط الأخوية بين شعوبنا الشقيقة وتؤكد التزامنا بدفع مسيرة التكامل نحو آفاق أرحب وتطوير خطط استراتيجية شاملة تدعم رؤية مشتركة لمستقبل ينعم بالأمان والاستقرار وتعزز من موقع دول المجلس على الساحة الإقليمية والدولية. ويسرنا استضافة دولة الكويت لأعمال الدورة 42 لوزراء الداخلية بدول مجلس التعاون المقرر عقدها في العام القادم، حيث نتطلع إلى مواصلة تعزيز التعاون الأمني المشترك. وفي الختام نسأل الله العلي القدير أن يوفقنا جميعا لتحقيق ما فيه الخير والسداد لدولنا وشعوبنا، وأن تتكلل أعمال هذا الاجتماع المبارك بالنجاح والتوفيق في ظل القيادة الحكيمة لأصحاب الجلالة والسمو قادة دولنا، حفظهم الله ورعاهم وسدد خطاهم لما فيه خير وعز دول مجلس التعاون ورفعة شعوبها،
وتحقيقا للأمن والاستقرار والازدهار المشترك. والسلام عليكم ورحمة الله وبركاته. அதே போல தான் தற்போது பாலைவன பகுதிகளில் அதிரடியான எந்தெந்த பாலைவன கூடாரங்கள் அனுமதி இல்லாமல் இருக்குதோ அது எல்லாத்தையுமே சுத்திகரிக்கும் பணிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க கொய்துறை முனிசிபாலிட்டி. இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் உள்ள போதைப் பொருள் தயாரிப்பில் ஈடுபடுறாங்களோ, கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்களோ, இந்த மாதிரி நிறைய பேருடைய கூடாரங்கள் இனிமேல் சுற்றி வளைக்கப்படும். அதே மாதிரி தான் கூடாரங்களில் இந்த அக்காமா இல்லாமல் பாலைவன பகுதிகளில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் பிடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ முனிசிபாலிட்டி மற்றும் கொய்துறை உள்துறை அமைச்சகம் இணைந்து சுற்றுச்சூழல் அதிகார சபையோட மொத்தமாகவே எல்லாத்தையுமே, உங்களுக்கே தெரியும் கொய்துறை முனிசிபாலிட்டி என்ன செய்வாங்கன்னு, ஒன்று கூட வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே உடனே அடித்து டிஸ்ட்ராய் பண்ணி ஃபுல்லாகவே ஜேசிபி போட்டு கம்ப்ளீட்டாக தரமட்டமாக்கிடுவாங்க. அதுதான் இப்போ நடக்குது. எந்த கூடாரமாக இருந்தாலும் சரி, எங்கெங்கெல்லாம் அனுமதி இல்லாமல், அரசு அனுமதியோ அல்லது முனிசிபாலிட்டி அனுமதியோ இல்லாமல் கூடாரங்கள் வச்சுருக்காங்களோ அல்லது பாலைவனங்களில் நில ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே உடனடியாக அகற்றப்படுது. பாலைவன பகுதிகளில் பகிகள் மூலம் ஸ்டன் பண்ணுறது, அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு 5000 தினார் அபராதம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு பாலைவன பகுதிகளையுமே பகிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே அது ஒரு நல்ல விடயம். இந்த பகிகளை வைத்து ரொம்பவும் அட்டகாசம் பண்ணுவாங்க சிறுவர்கள். அதால் நிறைய பேருடைய உயிர்களுக்கு கூட ஆபத்து. ஏன்னா சில டைம்களில் விபத்துக்குள்ளாகப்படுது. சடனாக ரோட்டில் க்ரோஸ் பண்ணுவாங்க. ரூல்ஸே ஃபுல்லாகவே ஃபாலோவே பண்ண மாட்டாங்க இந்த பகி ஓட்டுறவங்க. நல்ல விடயம். 5000 தினார் அபராதம். அதை வாடகைக்கு விடுறவங்களுக்கும் அதே அபராதம் தான். அதே போல் 5வது ரிங் சாலை சால்மியா பக்கம் இருந்து ஜஹரா நோக்கி போகக்கூடிய வீதி நேராக பார்த்திங்கன்னா ஒமேரியாவுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரோடு மூடி இருக்கிறாங்க. இரவு 12 மணிலேருந்து காலை 5 மணி வரைக்கும் இது வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முடிவு திகதி இன்னும் தெரிவிக்கலை. அதே போல் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ஒர்க்ஸ் கொய்துடைய பணி அமைச்சகத்தின் அமைச்சர் டாக்டர் நூரால் மெஷான் நேரடியாக சென்று பார்வையிடுறாங்க. 7வது ரிங் சாலை ஜுனூப் அப்துல்லா முபாரக், அரப் அப்துல்லா முபாரக் பகுதிகளுக்கு அண்மித்த ரோடை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி மொத்தமாக அகற்றிட்டாங்க. புதிதாக போட போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே கௌரவிக்க வேண்டிய ஒரு ஆள் தான் அபுஜர்ரா. உங்களுக்கே தெரியும், நிறைய விடயங்களில் வெளிநாட்டவர்கள் உபயோகிக்கக்கூடிய நிறைய பொருள், மேம்பாலங்களாக இருக்கட்டும், ரோடுகள், பார்க்கிங்களாக இருக்கட்டும், பாலங்களாக இருக்கட்டும், நிறைய சேவைகளை செஞ்சுருக்கிறாரு. தனிப்பட்ட ஒரு மனிதனாக அவருக்கும் பார்த்திங்கன்னா ஷேக் அலி அல் ஜாபர் அல் அலி அவர்கள் மற்றும் கொய்துடைய மன்னர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்கள் நேரடியாக சந்தித்து கௌரவிச்சிருக்கிறாங்க. அபுஜர்ரா அவர்களுடைய சேவைக்கு எங்களுடைய சர்ஃபான் பிஏ வ்ளாக் குடும்பம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். حنا الرؤيا حنا كلنا حنا رؤيتنا من نجمة لا تعاود
நிறைய இடங்கள் பாடசாலைகளாக இருக்கட்டும், பார்க்கின்களாக இருக்கட்டும், பாலங்களாக இருக்கட்டும், குறிப்பாக வெளிநாட்டவர்கள் நடமாடக்கூடிய மேம்பாலங்கள் நிறைய வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்த ஊத்தை பிடிச்சி போய் இருந்த பாலங்களை எல்லாம் ரெடி பண்ணது அவர் தான். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவருடைய சேவை எப்படின்னு. أخاطب وزارة التربية ويا وزارة الأثقال على هذه العتبة. أرجوكم الاهتمام فينا وياكم منير الهلاع صاحبة إرادة قوية. هذه العتبة مو صالحة، بغيت أطيح على راسي مرتين. كنتي بتطيحين على راسك مرتين؟ إيه. ما يصير خاطرك الا طيب. الحين أنا وايد مستانسة وايد، والحين أنا ارتحت. وانا بعد ارتحت. ரோயல் பார்மசி முன்னுரிமை, அதே போல் மற்ற அனைத்து வியாபார தலங்கள், கம்பெனிகள் நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அனைவருக்குமே நன்றி. அதே போல் தனியொரு மனிதனாக செயல்படக்கூடிய ஒரு மனிதர். இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, பல குவைத்தி இளைஞர்களை, யுவதிகளை வந்து இந்த நாட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும், உங்களுடைய நாட்டை நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து அந்த தாட்டை வந்து அவங்க மனசில் விதைத்து, அதே மாதிரி நிறைய இடங்களில் இப்போ ஜாப்ரியாவிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் பாலம், அதே மாதிரி ஜஹராவில், இந்த மாதிரி நிறைய இடங்களில் குவைத்தி இளைஞர் யுவதிகளையும் வந்து வேலை வாங்கியிருந்தார். அதுலேயும் ஒரு சந்தோஷம். அதே போல் நிறைய இடங்களை வந்து குறிப்பாக அந்த மேன் பாலங்கள், நிறைய பாலங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப மோசமாக இருந்த பல பாலங்களை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தார். இந்த குவைத்தில் வந்து மேம்பாலங்கள்லாம் அதிகமாக பாவிக்க போகிறது யார்? குவைத்திகளையும் விட வெளிநாட்டவர்கள் தான். அதற்கான சேவை திட்டங்கள் தான் நிறையவே செஞ்சுருக்கிறாரு. இந்த மாதிரியான நபர்களை தொடர்ந்தும் பாராட்டுறதுல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து எகேலா கெட்மாலுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்க்கிங்கில் சில இடங்கள் வந்து ரொம்பவும் மோசமாக பெரிய பெரிய ஆழமான பள்ளத்தோடு இருந்துச்சு. அதையும் அவருக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பின பிறகு உடனடியாக செஞ்சு கொடுத்துருந்தார். அவருக்கும் நன்றி. அதே மாதிரி கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.